வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் சிவகம் சேனலில் சிவகரையோட பாடல்களை டீகோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பாடல் பார்ப்போம். எல்லா பாடலும் முக்கியம்தான், ரொம்ப ஆழமானவை, அழகானவை அந்த கருத்துக்கள். இன்றைக்கி ஒரு பாடலை பார்ப்போம். நினைப்பதொன்று கண்டிலேன், நீயல்லாது வேறில்லை. நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயையாய், அனைத்துமாய் அகண்டமாய், அனாதி முன் அனாதியாய், எனக்குள் நீ உனக்குள் நான், இருப்பமாறதெங்கனே. நினைப்பதொன்று கண்டிலேன், நீயல்லாது வேறில்லை. இந்த வார்த்தைகள் சிவகரையா எழுதுகிறப்ப அவர் ஒரு உச்சநிலை தியானத்தில், தவத்தில் இருந்திருக்கணும். ஏன்னா இறைவனை நினைச்சு தியான தவம் பண்ணுறவங்க, அவங்க மனசு, உயிர், உடல், ஆன்மா, அவங்க அவங்க உடம்பில் இருக்கிற அத்தனை அணு இறைவனை தவிர வேறு எதையுமே நினைக்காது. அவங்க உட்காந்து தியானம் செஞ்சாலும் சரி, அவங்க எந்த வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, அவங்க மனசு ரொம்ப சமநிலையில் இறைவனை நோக்கியே இருக்கும். அவங்க செய்கிற வேலையே ஒரு உச்சக்கட்டமான விழிப்புணர்வு நிலையில் இருக்கும். அந்த விழிப்புணர்வு தான் இறைவன். நினைப்பதொன்று கண்டிலேன், நீ அல்லாது வேறில்லை. அடுத்த வரி, நீ அல்லாது வேறில்லை. ஆமாம், இந்த உலகத்தில் இறைவனை தவிர வேறு யாருமே இல்லை. நம்ம இங்கே பார்க்குறோம், ரொம்ப கொடுமையான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் நம்ம யோசிக்கிறோம், நம்ம நல்லது தானே நினச்சி போகிறோம், நம்மளையே யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம நல்லது செய்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனால் நமக்கு கெட்டதாக நடக்குது. இப்போ இறைவன் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு ஒரு மோசமான கால சூழ்நிலையில் எல்லாருக்கும் வர்றது தான். அப்போ நம்ம இறைவன்கிட்ட போய் முறையிடுவோம், திட்டுவோம், இறைவனே இல்லைன்னு கூட, இறை நம்பிக்கை இருக்கிற ஆளுகள் கூட இறைவனே இல்லைன்னு சொல்லுவோம். அது அப்படி கிடையாது. இங்கே இறைவன் மட்டும்தான் இருக்கார், வேறு எதுவுமே இல்லைன்றது சத்தியமான உண்மை. ஆனால் இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்சியஸ்னஸில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதர்களும் அவங்களுக்கான பாடங்கள் வேறு, அவங்க உடலெடுத்த காரணம், எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் உடலெடுத்த காரணமும் அவங்க கற்றுக்க வேண்டிய பாடமும் தனித்துவமானது. இந்த சமூகத்துக்குள்ளே போக வேணாம், உங்கள் குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி கற்றுக்க வேண்டியது வேறையாக இருக்கும், உங்கள் அப்பா கற்றுக்க வேண்டியது வேறையாக இருக்கும், உங்கள் கணவன்மார்கள் கற்றுக்க வேண்டியது வேறு விஷயமா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் திருத்திக்க வேண்டியது வேறையாக இருக்கும். அது குணம் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும், தன் குற்றத்தை திருத்திக்கிற விஷயமா இருக்கும். நம்ம எல்லாருமே நம்ம விஷயங்களை அடுத்தவங்கள குறை சொல்லியே பழகியிருப்போம். நான் அப்படி தான் ஒரு காலத்தில் இருந்தேன். இதாக சரியில்லைனா இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிவை யூஸ் பண்ணி மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். ஆனால் தன்னோட குறை என்ன, ஒரு ஆழ்ந்த அறிவு, நுண்ணறிவு இருக்கிற ஜீவன் ஒரு சூழ்நிலையில் அங்கே என்ன நடக்குது, எது நடக்குது, தனக்குள்ளே என்ன நடக்குது, அவங்களுக்குள்ள என்ன நடக்குது, இந்த சமூகம்னா என்ன, இந்த சமூக கட்டமைப்பு என்ன, குடும்ப அமைப்போட தத்துவம் என்ன, எதுக்கு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்வி கேட்டு அவங்க உள்ள ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஆராய்ச்சியோட முடிவு, எங்கள் இறைவன் தான் எல்லாமாவும் இருக்காங்க, நீங்கள் பார்க்குற ஒரு மோசமான ஒரு கொலைகாரன்ட்டு இறைவன் தான் இருக்கான், ஒரு கருணையே வடிவான ஒரு ஹையர் சோல்ட்டையும் இறைவன் தான் இருக்கான், எல்லா இடத்துலையும் இறைவன் தான் இருக்கார். ஆனால் ஒரே விஷயம், நீங்கள் எந்த மாதிரி உங்களை வடிவமைச்சுக்கணுன்றது நீங்கள் சம்மந்தப்பட்டது. அதில் உங்களுக்கு ஒரு தெளிவு வராத வரைக்கும்
நீங்கள் எல்லா இடத்துலையும் இறைவனை பார்க்க முடியாது. ஏன்னா இறைவன் உங்களுக்குள்ளே மட்டும் எல்லா இடத்துலையும் இருக்கார். அவர் எல்லாம் எங்கெல்லாம் கேட்பாங்க, இறைவன் எங்கே இருக்கார், அவர் எங்கே இல்லைன்னு கேட்கலாம். சயின்ஸில் காட் பார்ட்டிகல்ஸ்லாம் இப்போ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, போய் கூகுளில் பாருங்கள், கிடைக்கும். அவங்க இல்லாத இடமே இல்லை. இதில் சத்தியமான ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இதை நான் உணர்ந்துட்டேன். இதை நான் உணர்ந்த பிறகு நான் என்னையும் சுற்றி இருக்கிறவங்க எப்படி அதை அந்த பாதையை நோக்கி செலுத்தணுன்ற தெளிவு ஒவ்வொரு ஜீவனுக்கும் வந்தால் தான் அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை ஒரு அமைதியான மனநிலையில் எடுத்துகிட்டு போக முடியும். இந்த ஒரே வரியில் பாருங்கள், நினைப்பதொன்று கண்டிலே நீ இல்லாத வேறில்லை. இந்த ஒரு வரியில் இவ்வளோ விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஆழமானது. இதை பற்றி இந்த நினைப்பதொன்று கல்லினே நீ இல்லாத வேறில்லைன்றதை இன்னும் ஒரு மணி நேரம் கூட பேசலாம். ஏன்னா அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம இடத்துல போகலாம். நினைப்பதொன்று கல்லினே நீ இல்லாத வேறில்லை, நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயையாய். அதாவது நம்ம உயிர் என்ன நினைக்கணும், நினைக்கக்கூடாது. எந்த வழியில் போகணும், போகக்கூடாது அப்படின்றது நம்ம முடிவு பண்ணுறோமா, இறைவன் முடிவு பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த உடல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த உயிர் பல உடல்கள் எடுத்திருக்கோம், பல ஜென்மங்கள் எடுத்திருக்கோம். ஒவ்வொரு உடம்பு எடுக்கிறப்பையும் நம்ம என்ன சொல்லிட்டு வருவோன்னா, நான் ஆன்ம முன்னேற்றத்துக்கு வரேன், என்னோடய வாழ்க்கையை சகல விதத்தில் என்னையும் என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்திக்கிறேன், என்னை நோக்கி நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு ஒரு 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 சபதம் இறைவன்ட்ட சொல்லிட்டு தான் இங்கே வரும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உண்மை எது உண்மை இல்லாதது எது அப்படின்னு தெரியாமல், நிலையானது எது நிலை இல்லாதது எதுன்ற ஒரு தெளிவு இல்லாமல், விழிப்புணர்வு இல்லாமல் கண்டபடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த 2வது வரியில் நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயை அப்படின்னு இறைவன் சிவவாக்கிய சொல்கிறது என்னென்னா, என்னோட நினைப்பும் நீ தான், என்னோட மறதியும் நீ தான், ஆக்சுவலாக எல்லாமே நீ தான். இங்கே ஒன்றை தவிர வேறு எதுவுமே இல்லை, இறைவனை தவிர இங்கே வேறு எதுவுமே இல்லை. இதுதான் சத்தியமான உண்மை. நீங்கள் என்ன நினைக்கணும், நீங்கள் என்ன மறக்கணும், நீங்கள் எத்தனை மூச்சு விடணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு ஃபோர்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் எல்லாத்தையுமே செய்யுது. நீங்கள் சொல்கிற இந்த மோசம் நீங்கள் சொல்கிறத விட அழிவு சக்தின்னு சொல்லலாம். ஆக்க சக்தி, அழிவு சக்தி, இருள் ஒளி, இது எல்லாருமே நமக்குள்ளே இருக்குது. இதை எப்படி பேலன்ஸ் பண்ணி ஓட்டணும், இதை எப்படி சமபாவத்தில் நம்ம உயிரை வச்சுக்கணும் அப்படின்ற பொறுப்பை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அவேர்னஸ் இல்லாத சோலுக்கு நினைப்பும் மறப்புமாய் நின்ற மாயையாக அவர் இருப்பார். நீ என்ன நினைக்கிற, என்ன மறக்கிற அப்படின்ற மாயையில் தான் நீ இருப்ப. ஏன்னா உயிரை உணராத வரைக்கும் மாயை வசப்பட்டு தான் நீங்கள் நிற்பீங்க. நிலை இல்லாததை நோக்கி தான் நீங்கள் போவீங்க. ஆனால் உயிரை உணர்ந்து தான் எதுக்கு இந்த உடம்பு எடுத்திருக்கோம், நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதை நோக்கி போகணுன்ற அறிவு தெளிவு இருக்கிற உயர்நிலை ஆன்மாக்கள் தான் எதுக்கு வந்திருக்கிறோன்ற விஷயம் அவங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அவங்களுக்கு மாயை கட்டுப்பாட்டு கிடையாது. ஏன் மாயையில் இல்லைன்னா அவங்க அறிவு உச்சத்தில் இருக்குது, சிவத்தோடு இணைஞ்சிருக்கு. சிவத்தோடு இணைஞ்சிருக்கிறவங்க சமமாக மாட்டாங்க. அவங்க உயிர் இறந்தாலும், உடல் இறந்தாலும் உயிர் இறப்பதில்லை. அது என்றைக்குமே அந்த உச்சநிலை இறைவன்கிட்ட இயஞ்சு அது எப்பயுமே எந்த லோகத்தில் இருந்தாலும், பூலோகம் மட்டும் இல்லை, நிறையா லோகம் இருக்குது, எந்த லோகத்தில் இருந்தாலும் அது இறைவனோட இணைஞ்சு இசைவாக அதன்படி அந்த வாழ்க்கை அதை நடந்துகிட்டு இருக்கும். அதன் போக்கில் அது இருக்கும். அது என்ன போக்குன்னு நீங்கள் தான் உங்களுக்குள்ளே போய் உணரணும். அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அப்போ இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு சொல்ல முடியாது. இதுதான் நம்ம பழைய பாடலில் கண்ணதாசன் கூட பாடிட்டு போயிருக்கிறாங்க. இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. தெரியும் எப்போ
உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வும் தெளிவும் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற உங்கள் சோல் மிஷன் உங்களுக்கு தெரியும். அதுக்கு நீங்கள் தியானம் பண்ணணும், உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களை நீங்கள் படிக்கணும். அப்போ தான் நினைப்பும் மறப்புமாய் நின்ற மாயாக இருக்கிற இறைவனே அவரும் கீழே மாயாக தான் இறங்கி இருக்கிறாங்க. அதை கடந்து போகிறது பகுத்தறிவும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதை நீங்கள் தான் செய்யணும். நினைப்பும் மறப்புமாய் நின்ற மாயையாய் அனைத்துமாய் அகண்டமாய் அனாதி முன் அனாதியாய் அனைத்துமாக இறைவன் இருக்கிறார். அனைத்துமாய் அகண்டம், அவர் அண்டம் பேரண்டம், இந்த பால்வெளி பிரபஞ்சம் அத்தனை இடத்துலையும் நீக்கமர நிறைச்சிருக்குது பரம்பொருள். அனைத்துமாய் அகண்டமாய் அனாதிமுன் அனாதியாய் தொடக்கமும் முடிவும் ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த இறைவன் அனாதி ஆதி ஆதி அனாதி அனைத்தையும் கடந்து ஒளியாக இருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவர்தான் அவரோட அந்த ஒவ்வொரு அணுவும் இல்லாத உயிரே இல்லை இந்த பிரபஞ்சத்தில். இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவரோட கட்டுப்பாட்டில் மட்டும்தான் எங்கிட்ட இருக்கு. அதோட உங்களை நீங்கள் கனெக்ட் பண்ணி அதோட இசைவாக வாழ பழகிக்கங்க. இயற்கையோட இயற்கையாக வாழுங்க. அப்போ தான் நீங்கள் எதுக்கு உடம்பு எடுத்திருக்கிறீங்கன்ற உண்மையை நீங்கள் உணர்வீங்க. அனைத்துமாய் அகண்டமாய் அனாதிமுன் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறுது எங்கன்னு எவ்வளோ அழகான வார்த்தை. சிவாக்கிரையா, எனக்குள் நீ உனக்குள் நான் உனக்குள்ளே நீ எனக்குள்ளே எவ்வளோ அழகாக இருக்கிறோம். எல்லாமே இறைவன் தானே. நான் நீன்னு இங்கே கிடையாது. உடலால் பிளவுபட்டிருக்கோமே தவிர உயிரால் நம்ம எல்லாத்துக்கூடையும் அவ்வளவு கனெக்டடாக இருக்கும். அந்த கனெக்ஷனை யார் உணர்வாங்கன்னா அந்த உயிரை உணரும்ன்ற வைராகியத்தோட சுயநலம் இல்லாமல் தன் ஜீவனுக்கான காருண்யமான தவத்தையும் பிற ஜீவர்களுக்கான சேவையும் யார் செய்கிறாங்களோ அவங்க தான் சமநிலையில் சமபாவத்தில் வாழ்வாங்க. மற்ற அனைவரும் விழிப்புணர்வு இல்லாமல் பிறந்தும் இறந்தும் போவார்கள். தவமும் தானமும் தர்மமும் இதுதான் இறைவனை நோக்கிய பாதை. வள்ளல் பெருமான் ரொம்ப எளிமையாக சொல்லிட்டாங்க. ஜீவகாருண்யம் மோட்ச வெட்டின் திறவுகோல். ஜீவகாருண்யம்னா உங்கள் ஜீவனுக்குரிய காருண்யம். உங்கள் உயிரை நீங்கள் எப்படி பார்த்துக்கணும், உங்கள் உடலை எப்படி பார்த்துக்கணும், உங்கள் ஆன்மாவை எப்படி பார்த்துக்கணும், நீங்கள் உங்களை எப்படி சமநிலையில் வச்சுக்கணுன்ற கலையை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்டேருந்து வர அந்த வைப்ரேஷன், அந்த ஃப்ரீக்குவென்சி, அந்த அதிர்வுகள் உங்கள்கிட்டேருந்து நீங்கள் ஒரு காஸ்மிக் ரேடார் மாதிரி ஆகிடுவீங்க. உங்கள்கிட்டேருந்து அது எல்லாத்துக்கும் பரவும். ஏன்னா நீங்கள் அவங்க அப்படின்னு ரெண்டு இல்லை. அத்வைதத்தில் ஆதிசங்கரர் சொல்கிறதா தான் ரெண்டு இல்லை, ஒன்று தான் இருக்குது. அந்த ஒன்று எல்லாமாவும் இருக்குது, எல்லாத்துக்குள்ளே இருக்குது. அதான் சிவவாக்கிய கடைசி வரை சொல்லுவாங்க, எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே. நான் எனக்குள்ளே இருக்கேனா, நீ நான் உனக்குள்ளே இருக்கேனா, இறைவா நீ எல்லா இடத்துலையும் இருக்கிறேன்னு அவர் உணர்ந்துட்டார். அதை யார் உணர்றாங்களோ அவங்களுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, கர்மமும் இல்லை. ஆணவமற்று இயங்குகிற யாருக்குமே கர்மம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. எல்லாமே இங்கே இறை செயல் உணர்ந்தவனுக்கு கர்மமே கிடையாது. அவன் சுயநலம் இல்லாமல் கடமையாற்றுவான். அவன் பற்றின்றி கடமையாற்றுவான். பட்டற்ற கண்ணே பிறப்பிருக்கும். இதுதான் இந்த 4 வரியில் சிவவாக்கியரா சொல்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த பாடலை ஆழ்ந்து புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கேள்வி கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உணர்ந்ததை பகிர்ந்துக்கிறேன். என்னை வழிநடத்திய அனைத்து குருநாதர்களுக்கும், ஒளி கொடுத்த அனைத்து ஒளி மாந்தர்களுக்கும், என்னை எனக்கு உணர்த்திய இருள்நிலை மாந்தர்களுக்கும், இதை அனைத்தும் எனக்கு உணர்த்திய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும், அனைத்து தெய்வங்களுக்கும் நன்றி. சிவோம்.